அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை, வசனத்தை பார்க்கிறோம். வரப்போகிற சோதனை காலங்கள் என்று சொன்னால், ஒருவேளை இனி நம்ம பார்க்க போகிற காரியங்கள் எல்லாம் சோதனையை கொண்டு வருகிற காரியங்களாக இருக்கும். நம்ம கேட்கிற காரியங்கள் எல்லாம் அது வேதனையை தரக்கூடியதாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை சோதித்து பார்க்கக்கூடிய அநேக காரியங்கள் உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில இனி நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்கும். ஒருவேளை நாட்டிற்கு விரோதமாக நாடு, ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பி இன்னைக்கு பல நாடுகளுக்குள்ள யுத்தங்கள், சண்டைகள், பலவிதமான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்டதான நேரங்களிலே இந்த சோதனைகளுக்கெல்லாம் உங்களை தப்புவிக்கும்படியாக ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிற எல்லா சோதனைகளிலும் இருந்தும், வேதனைகள் இருந்து, போராட்டங்களில் இருந்து, நமக்கு ஏற்படுகிற எல்லா நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கிறதே, எதிர்மாறான நிலைமைகள் நடக்கிறதே என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த சோதனையில இருந்து உங்களை தப்புவிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. அவரை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். ஆண்டவரை நம்பினவர்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆண்டவரை, அவருடைய வார்த்தைகளை நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சோதனைகள்ல இருந்து தப்பித்து கொள்ளும்படியாக, சோதனைகள்ல இருந்து பாதுகாக்கப்படும்படியாக பலத்தை தாங்கப்பா, ஞானத்தை தாங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.